Hello friends, welcome to Amazing JJ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச 10 நிமிஷத்துல சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில் 3 மேஜைக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக வெட்டிக்கலாம். ஆம்லேட் வெட்டுவோம்ல அதே மாதிரி நம்ம சின்னதாக வெட்டிட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும், நமக்கு நேரமும் மிச்சமாகிடும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் இன்னும் சீக்கிரமாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து உப்பு வந்து இப்போ நம்ம முதல்ல போடுறது தான், அதனால் நீங்கள் கவனமாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை நான் ஒரு கொத்து சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை முதல்ல போட்டோன்னா கருவேப்பிலை வந்து முறுக்கு மாதிரி பொரிஞ்சிடும், அதனால தான் வெங்காயத்துக்கு அப்புறமா போடுறேன். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வைக்கிறனால வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெந்துடும், கேஸ் செலவும் நமக்கு மிச்சமாகும். நல்லா இது வந்து சாஃப்டாக வேகும் வெங்காயம். அப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நல்ல மெல்லிசாக இதே மாதிரி கட்டங்கட்டமாக சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துட்டோம் அப்படின்னா மீதி நேரத்தில் நல்ல தக்காளி கொலைய வெந்துடும். இப்போ ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்குறேன். காரம் வந்து இதில் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த மசாலாவோட வாசம் போகிறதுக்காக நம்ம மறுபடியும் இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக விடணும். இடையில இதை மாதிரி திறந்து கலந்து மட்டும் விட்டால் போதும். ஒரு வேளை தக்காளி வேகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா நல்ல கொலைய சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இதை அப்பப்போ கிளறி மட்டும் வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். தக்காளி மசாலா எல்லாம் வாசம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை சேர்த்துருக்குறேன். முட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும், இல்லைன்னா ஒரு மாதிரி சொதன்னு வரும். அதனால் ஹையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி ஒரு 2 நிமிஷம் விட்டு கிண்டினீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் முட்டை வந்து பெரிய பீஸாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வந்து இந்த மாதிரி கொத்த தேவையில்லை. இல்லை எனக்கு நல்ல பைண்ட் ஆகியிருக்கணும், மசாலாவோட முட்டையெல்லாம் நல்லா பைண்ட் ஆகியிருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்லா இந்த ஸ்பூனை வச்சு கலரிட்டு கொஞ்சம் கொத்துவாங்கள்ல அந்த கொத்து பரோட்டாக்கெலாம் அதேமாரி லைட்டாக ஸ்பூனை அந்த நம்ம கரண்டியை வச்சு கொத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா முட்டை வந்து நல்ல உதிரியாக இதோடு சேர்ந்துடும். பாருங்கள், கடைசியாக மல்லி இலை மட்டும் தூவி இறக்கிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வந்து மல்லி தலையை கலந்து விட்டுருங்க. சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்டஃபிங்காகவும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா என்னோடய வீடியோ சுட உங்கள் வீடு தேடி வரும். Thanks for watching.